பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அம்மாடி மீனாட்சி, மீனாட்சி. சொல்லுங்க அத்தை. அம்மாடி மீனாட்சி, குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டலாமா? அப்புறம் கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, சரியா? அத்தை, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பசங்க எல்லாம் வந்தோடனே கிளம்ப வேண்டியது மட்டும்தான் மிச்சம். என் மருமக எல்லாத்தையுமே சரியா எடுத்து வச்சிருவா. இருந்தாலும் ஒரு மாமியார சொல்ல வேண்டியது என் கடமை இல்ல, அதனாலதாம்மா. ஆமா, ஆதி அர்ஜுன்லாம் கிளம்பிட்டாங்களாமா? தன்யா வந்துட்டாளா? ஆதி அர்ஜுனும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அத்தை. தன்யாவுக்கு கால் பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னா. அத்தை, சமந்தியம்மாவுக்கு கால் பண்ணீங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? அதெல்லாம் காலையிலே பண்ணிட்டேம்மா. அவங்களாம் நேரடியா அப்படியே கோவிலுக்கு வந்துருவாங்க. ஓ சரிங்க அத்தை. அப்ப நான் போய் இன்னொரு தடவை எல்லாம் சரியா இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அத்தை. சரிம்மா மீனாட்சி. அடடா, தன்யா குட்டி, வருண், வாங்க வாங்க ரெண்டு பேரும். அம்மா எப்படி இருக்கீங்க? ஜானு எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா தன்யா. வருண் தம்பி, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. பாட்டி எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா வருண். அது சரி, ரெண்டு பேருக்கும் வீட்டுக்கு வரதுக்கு இன்னைக்குதான் வழி தெரிஞ்சதா? ஆக்சுவலா நான் உங்க ரெண்டு பேர் மேலேயும் ரொம்ப கோவத்துல இருந்தேன். ஆனா என்னமோ தெரியல, உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா இப்படி பார்த்தோன்னே என் கோவம் எல்லாம் பறந்து போச்சு. அப்பா, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரெண்டு பேரும் இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆனா எங்க ஜானு, எப்ப பார்த்தாலும் எனக்கு போட்டியாதான் நீ வந்துறியே. ஜானு, இன்னைக்கு நீ ரொம்ப 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 அழகா இருக்க. அதுவும் இந்த சாரி செம்ம அழகா இருக்கு, உனக்கு தெரியுமா? தன்யா, என்னடி பேச நீ? மாப்பிளைக்கு முன்னாடி என்ன நீ பாட்டி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மீனாட்சி விடுமா, தன்யா எப்பவுமே இப்படிதானே. அதோட வருண் நம்ம வீட்டு பையன், அதனால இதெல்லாம் அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். சரியா சொன்னீங்க பாட்டி. பாட்டி, ஆதி எங்க? அவன் தானே ரூம்ல தாண்டா இருக்கான். ஆனாலும் கிளம்புறான் காலையில இருந்து கிளம்பிட்டு இருக்கான்டா. இன்னும் கிளம்புன பாடல. நீயே போய் உன் ஃப்ரெண்ட சீக்கிரம் கூப்பிட்டுட்டு வா, டைம் ஆகுது. சரிங்க பாட்டி. தன்யா, நான் போய் உங்க அண்ணனை போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஓகே வருண் பேபி. தன்யா குட்டி, நீ போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு, எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு. அத்தை, இருக்கட்டே, பாவம் புள்ளையே இப்பதான் வந்திருக்கா. எதுக்கத்தை, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மா, என்னமா பேசுறீங்க நீங்க? இதுல என்னமா இருக்கு? ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க மாதிரி ரொம்ப தாமா பண்றீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் போய் எல்லா திங்ஸும் கரெக்டா இருக்கான்னு பாக்கலாம். டைம் வேற ஆகிட்டு இருக்குல்ல. சரிம்மா தன்யா, வா போலாம். சார், பாத்து கண்ணாடி உடைஞ்சிட போகுது. மச்சான், எப்படா வந்த? நீ கண்ணாடி முன்னாடி கம் போட்டு ஒட்டின மாதிரி எப்ப நிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டேன். டேய், சின்னடா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா நீ? டேய், அது சும்மா ஃபிட்டிங்லாம் சரியா இருக்கான்னு பார்த்த மச்சான். சரி மச்சான், சொல்லு. ஆமா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கு? டேய், இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க தானடா போறோம். ஏதோ நீ ஃபர்ஸ்ட் நைட்க்கு ரெடி ஆகுற மாதிரி இப்படி ரெடி ஆயிட்டு இருக்கா? டேய், நான் நார்மலா தான்டா ரெடி ஆயிருக்கேன். நீ பில்டப் பண்ற அளவுக்குலாம் பொண்ணு இல்ல, சரியா? இது நீ நார்மலா ரெடி ஆயிருக்கியா? சரி. ஆமா, ஒரு உண்மையை சொல்லு, இது எத்தனாவது ட்ரெஸ்? 4வது ட்ரெஸ் மச்சான். அதான பார்த்தேன். நீலாம் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லும் போது அப்படியே பார்த்து தான் மித்ரா சிஸ்டர் பார்க்க போகும்போது ட்ரெஸ் பண்ணுவேன். இப்போ சொல்ல தேவையே இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் ஆச்சரியம் தான், ஏன்னா 4வது ட்ரெஸ் தான் மாத்திருக்கேன்னு சொல்ற பத்தியா? டேய், போதுண்டா, அடங்கு. நானே ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இதுல ஏன்டா நீ வேற? எத டென்ஷன்ல இருக்கியா? நீ ரெடியா இருக்கிறத பார்த்தா டென்ஷனா இருக்கிற மாதிரிலாம் தெரியல. சரி, எதுக்காக பண்ணி டென்ஷனா இருக்கா? டேய் மச்சான், இல்லடா, அது மித்து பாப்பா சின்ன கலர் ட்ரெஸ் போடுவான்னு தெரியலடா. நான் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்ல தான்டா இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கேன். அதான் ரெண்டு பேரும் மேட்சிங்கா இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் மச்சான். அவ ஒரு மேல வேற கலர் ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு வந்தா, அதான் மச்சான் ஒரே டென்ஷனா இருக்கு. அவகிட்ட கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாடா. எதே மேட்சிங்கா போடணுமா? டேய், கொஞ்சமாச்சும் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி நடந்துக்கடா. ஏதோ ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. கால கொடுமோட சாமி இதெல்லாம். டேய் மூடு. சரி, ஓகே, டைம் ஆகுது, வா போலாம். அப்பா சாமி, இப்பவாச்சும் உன் வாயிலேருந்து போலாங்கிற வார்த்தை வந்துச்சு. பாட்டி சொன்னாங்க, காலையில இருந்து சார் ரெடி ஆகிட்டு மட்டும்தான் இருக்கீங்களா, ஆனா ரூமை விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறீங்களா? சப்பா, டேய் நீ இருக்கியே, முதல்ல வாடா இங்க இருந்து. டேய் போதும், சரியா? சரி, ஓகே, நீ போய் அர்ஜுன் ரெடி ஆயிட்டானு பாரு, நான் இங்க வந்துடுறேன். அது சரி, என்ன அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் நீ கண்ணாடி முன்னாடி போய் நிக்க பாரு, அதானே? ஒரு மண்ணு வேணா, நீ சேர்ந்தே வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அர்ஜுனை கூப்பிட்டு போலாம். அது சரி, நான் அழகா இருந்தா உனக்கு பொறுக்காது. சரி வா. போலாண்டா.
டேய் ஆதி, நான் ஒன்று சொல்லவா? உண்மையாவே இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கடா. எதே கருமம் பிடிச்சவனே, யாராச்சும் கேட்டாங்கன்னா பொண்ணு என்னை தப்பா நினைப்பாங்கடா. இதுல உனக்கு இப்பதான் கல்யாணம் வேற ஆகிருக்குது. நீ என்னடா என்ன போய் அப்படி சைட் அடிச்சிட்டு இருக்க? ப்பு. டேய் நிறுத்துடா. டேய் நான் எப்படா உன்னை சைட் அடிச்சேன்? இந்த ட்ரெஸ்ல நீ ஹேண்ட்ஸமா இருக்கன்னு தான்டா சொன்னேன். எப்பா சாமி. டேய் மூடிக்கிட்டு சரியா, டைம் ஆகுது. சரி மச்சான், வா போலாம். மாயா, என்ன மாயா நீ? அதுக்கும் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்ன. இப்ப எதுக்கு மாயா வீடு தேடி வந்திருக்க நீ? ஆண்டி, நீங்க தானே ஆண்டி சொன்னீங்க இன்னைக்கு எல்லாரும் ஆதி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு போறீங்கன்னா, அதனாலதான் ஆண்டி. எப்படியும் அங்க போய் நீங்க எந்த பிளான் பண்ணாலும் அதை சொதப்பதான் போறீங்க. அதனாலதான் கூடவே வந்து நான் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன். மாயா விளையாடுற நீ? ஏற்கனவே ஆதிக்கு உனக்கு பிரச்சனைன்னு சொல்றேன். ஆதி உங்ககிட்ட இப்ப நான் சரியா பேசுறதே இல்லைன்னு சொல்றேன். தேவையில்லாம நீங்க வந்தனா தேவையில்லாத சந்தேகத்தான் மாயா எல்லாருக்கும் வரும். நீ என்ன பிளான்னு சொல்லு, அதை நான் கரெக்டா இந்த டைம் செஞ்சு முடிச்சிடறேன். ஓகே? யாரு நீங்க தானே அப்படியே சொல்ற பிளானை கரெக்டா பண்ணி கிழிச்சிட்டாலும் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி அங்க நான் வந்தேன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா ஆதி இப்போலாம் என்கிட்ட சரியா பேசுறது கூட கிடையாது. இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லை. இங்க பாருங்க ஆண்டி, நான் சொல்றத கரெக்டா செஞ்சு முடிங்க, புரிஞ்சதா? மாயா, என்ன மாயா இப்படி எல்லாம் பேசுற நீ? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டி, நான் ஒன்னு சொல்லவா? உங்க மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு என்ன விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நீங்க கண்டு வச்சிருந்த கனவு கோட்டை தான் எல்லாம் தரமட்டமா ஆகிட்டே. எப்படி அசிங்கப்படுத்துறா? இருந்தாலும் நமக்கு தான் இப்போதைக்கு வேற வழி இல்லையே. இவளையும் பகச்சுக்கிட்டா மாசம் மாசம் இவன் நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் வராமல போயிடும். மாயா, என்ன பிளான் மாயா? சீக்கிரம் சொல்லு மாயா. வீட்டுல எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு மாயா. யாராச்சும் இப்போ ஒன்னே என்ன இங்க பார்த்தாங்கன்னா தேவையில்லாம சந்தேகம் வரும் மாயா. ஒழுங்கா என்னன்னு சொல்லு மாயா சீக்கிரம். ஓகே ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, பிளான் ரொம்ப சிம்பிள் தான். அதை ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, சரியா? ஐயோ சரி மாயா, என்ன பிளான் ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்றேன் ஆண்டி, நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் இப்போ ஃபர்ஸ்ட் பத்திரிக்கையே குலதெய்வ கோயிலுக்கு வைக்கிறதுக்காக தானே ஆண்டி போறீங்க? ஆமா. ஐயோ மாயா, டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு சொல்லு. ஐயோ ஆண்டி, அதுல தான் பிளானே இருக்கு. என்ன மாயா சொல்ற? புரியல. ஆண்டி, இப்போ குலதெய்வ கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வைக்க தானே ஆண்டி போறீங்க. கோவில்ல ஒருவேளை பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டா என்ன ஆண்டி எல்லாரும் பண்ணுவாங்க? மாயா, என்ன பேசுற நீ? கோவில்ல பத்திரிக்கை எரிஞ்சு போனா அது எவ்வளவு பெரிய அபசகுணம் தெரியுமா? அதுவும் குலதெய்வ கோயில முத தடவை பத்திரிக்கை வைக்கும் போது அது எரிஞ்சு போயிட்டா, அப்பா என்ன மாயா இதெல்லாம்? ஆண்டி கூல் கூல் கூல். ஆக்சுவலா நம்ம பிளானே இதுதான். பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டா என்ன ஆண்டி நடக்கும்னு கேட்டதுக்கே நீங்க இப்படி பதறீங்க. அப்போ கோவில்ல வைக்கிற ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டுனா கண்டிப்பா அது ஒரு அபசகுணம் தானே ஆண்டி? என்ன மாயா இப்படி கேட்டுட்ட? குலதெய்வ கோயில்ல முத தடவை கல்யாணத்துக்கு முத பத்திரிக்கை வைக்க போகும்போது அந்த பத்திரிக்கை எரிஞ்சு போயிட்டுனா இதை விட அபசகுணம் வேற எதுவுமே இல்ல மாயா. ஆனா பத்திரிக்கை எப்படி மாயா தானா எரியும்? ஆண்டி, அடிக்கடி உங்க மண்டையில எதுவுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆண்டி, பத்திரிக்கை எப்படி தானா எரியும்? அந்த பத்திரிக்கையை எரிக்க போறதே நீங்க தான். என்ன சொல்ற நீ? ஆமா ஆண்டி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாமிக்கு வைக்கிற மொத்த பத்திரிக்கை எரிஞ்சு போகணும் ஆண்டி. அதை நீங்க தான் எப்படியாச்சும் எரிச்சு விடணும். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த கல்யாணம் நடந்தா சித்தோ ஒண்ணு கண்டிப்பா அபசகுணமா நடக்கும்னு எல்லாருக்கும் புரியணும் ஆண்டி. அதுக்கு அந்த பத்திரிக்கையை நீங்க எப்படியாச்சும் எரிச்சு விடணும், புரிஞ்சதா? மாயா, என்ன மாயா பேசுற நீ? நான் போய் எப்படி மாயா பத்திரிக்கை எரிக்க முடியும்? அது எப்படி மாயா என்னால முடியும்? அதை நீங்க தான் ஆண்டி யோசிக்கணும். இங்க பாருங்க ஆண்டி, என்கிட்ட வந்து சாரி மாயா, என்னால இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படி எப்படின்னு ஏதாச்சும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் மாசம் மாசம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வர அமௌண்ட்டை நான் கட் பண்ணிடுவேன். ஐயோ மாயா, என்ன மாயா நீ இப்படி பேசுற? இருந்தாலும் எப்படி மாயா எல்லாரும் இருப்பாங்க, நான் எப்படி மாயா அந்த பத்திரிக்கையை எரிச்சு விட முடியும்? ஆண்டி, நான் மறுபடியும் சொல்றேன், அது உங்களோட வேலை. பிளானை நான் போட்டு கொடுத்துட்டேன், அதை எக்ஸிக்யூட் நீங்க பண்ணியே தான் ஆண்டி ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. சரி ஓகே ஆண்டி, எனக்கு டைம் ஆகுது. பிளானை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. பாய் ஆண்டி. அட கடவுளே, என்ன இந்த மாயா ரொம்ப ஈஸியா சாமிக்கு வைக்கிற முத பத்திரிக்கை எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறா. இது நல்ல பிளான் தான். கண்டிப்பா
கண்டிப்பா குலதெய்வ கோயில்ல வைக்கிற முத பத்திரிக்கை எரிஞ்சு போனுச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய அபசகுணமா தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி நம்ம பண்ண முடியும்? ஐயோ, ஆனால் நமக்கு வேற வழி இல்லதான். இவகிட்ட இருந்து மாசம் மாசம் பணம் வேணும்னா நம்ம பண்ணி தானே ஆகணும். சரி, ஓகே, எப்படியாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பண்றது, வேற வழி நமக்கு இல்லையே. தூ வைஷு, டைம் ஆகுது பாருங்கடி, சீக்கிரம் வாங்க. அடடா, லக்ஷ்மி, வைஷு, மித்ரா, வாங்க வாங்க. 3 பேர் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோமா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுமா, வர வழியில கொஞ்சம் டிராஃபிக், அதனாலதான். தனியா குட்டி, நீ எப்படா இருக்க? என்ன இது, நம்மளும் வந்ததுலேருந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டோம். இவன் எங்க இருக்கானே தெரியல. ஐயோ பாவம், காலையிலே கால் பண்ணி என்ன கலர் ட்ரெஸ் போடுவேன்னு ஆசையா கேட்டான். நம்ம தான் அவனை டீஸ் பண்றோன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கலாமோ? சொல்லியிருந்தா 2 பேரும் மேட்சிங்கா போட்டிருப்போல. ஐயோ மித்து, அப்ப விட்டுட்டு இப்ப யோசிச்சு என்னடி பிரோஜனம்? ஐயோ, எனக்கு இப்பவே ஹிட்லரை பார்க்கணும் போல இருக்கு. எங்கடா இருக்க நீ? ஐயோ, அர்ஜுன் வேற கோவிலுக்கு வந்த உடனே பின்னாடி உள்ள மரத்துக்கிட்ட தான் நான் நிற்கிறேன், சீக்கிரம் பாடின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எல்லாரும் இருக்காங்க, எப்படி அங்கே போகிறது? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வைஷானி, மித்ரானி 2 பேரும் சரியா தேடுற மாதிரி இருக்கு. அப்படியா? தன்யா, என்னடி நீ? என் முன்னாடி என் மருமக 2 பேரும் இப்படி கலாய்க்கிற நீ? மா, என்னோட அண்ணிங்களை நான் இப்படியும் கலாய்ப்பேன், இதுக்கு மேலேயும் கலாய்ப்பேன், பாக்குறீங்களா? என்ன நீ, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் இந்த உலகத்துல தானே இருக்கீங்க. ஐயோ தன்யா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஆமா, நீ எப்படி இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ 2 பேரும் வீட்டுக்கு வரேன்னு வரவே இல்லைல்ல, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஐயோ சில்லடா தன்யா, நாங்களே ஆக்சுவலா இந்த வீட்டுக்கு வரலாம் தான் இருந்தோம். அதுக்குள்ள எல்லாரும் கோவில மீட் பண்ற மாதிரி ஆகிட்டு. கண்டிப்பா நான் இன்னொரு நாள் வரேன், ஓகேவா? ஓகே, நீ கண்டிப்பா வரணும், ஓகேவா? கண்டிப்பா வந்துடலாம் நாத்தனாரே. சாணக்கியம்மா, சாமி கும்பிட போலாமா? ஐயர் என்ன வல்லம்மா லட்சுமி, ஐயர் வந்ததுக்கு அப்புறம் சாமி கும்பிட போலாம். வைஷனி, மித்ராணி, எப்படியும் ஐயர் வரதுக்கு ரொம்ப நேரமாகும். நம்ம பேசாம அப்படியே கோவிலை சுத்திட்டு வரலாம், வரீங்களா? சின்ன தன்யா கோவில் சுத்த வாங்கன்னு கூப்பிடுறா. இவ கூட போனா என்னோட ஹிட்லர் நான் எப்ப பாக்குறது? ஐயோ, என்ன தன்யா கோவில் சுத்திட்டு வரலாம் வாங்கன்னு கூப்பிடுறா. இவ கூட போனா அர்ஜுன் வேற பின்னாடி வர சொல்லியிருக்காரு, எப்ப எப்படி அங்க போறது? ஐயோ கடவுளே. ஐஷு, மித்து, என்னடி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? தன்யா உங்க 2 பேரையும் தாண்டி கோவில சுத்திட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறா. போயிட்டு வாங்க 2 பேரும். மித்ரா, வைஷு, ஆமாண்டா, ஐயர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீங்க தன்யா கூட கோவில் போய் சுத்திட்டு வந்துருங்க. எப்படியும் உங்க நாத்தனாரு உங்க 2 பேரையும் கையோட கூப்பிட்டு போகாம விட மாட்டா, அதனால நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. சரிங்க பாட்டிமா. தன்யா போலாமாடா? போலாம் நீ, வாங்க. மித்ராணி, வைஷோனி, நீங்க 2 பேரும் இன்னைக்கு ரொம்ப 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 அழகா இருக்கீங்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, அந்த அளவுக்கு 2 பேரும் இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க. நன்றி நாத்தனாரே, நீங்களும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அதோட முகத்துல எக்ஸஸா ஜொலி ஜொலிப்பு வேற தெரியுது. என்னம்மா, வர்ணனாக்கும் உனக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிட்டு போல இருக்கே. அப்படியா அண்ணி? அட வைஷு, பாத்தியாடி, தன்யா புதுசா வெக்கம்லாம் பண்றா. அப்ப கன்ஃபார்ம் வர்ணனாக்கும் தன்யாவுக்கும் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிட்டு. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்கா நீ சந்தோஷமா இருந்தா அதுவே இந்த 2 அண்ணிகளுக்கு போதுடா தன்யா. அண்ணி போங்க, அண்ணி 2 பேரும் ரொம்ப கிண்டல் பண்றீங்க. இதுக்கு மேல முடியாது. பாவம் அர்ஜுன் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாச்சும் போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆட வேண்டியதான். சரிங்க நாத்தனாரே. தன்யா, நீ மித்துவும் கோவில் பிரகாரத்தை சுத்திக்கிட்டு இருங்க. அது அம்மா ஒரு பேக் எடுத்துட்டு வர சொன்னாங்க, நான் மறந்தே போயிட்டேன். அது வெளியில இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன பேக்டி? மித்து ப்ளீஸ் டி, அர்ஜுன் எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாருடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி, போ, நான் பாத்துக்கிறேன். ஓ சரிங்க வைஷோனி, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே தன்யா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இது, நம்மளும் சுத்தி சுத்தி பாக்குறோம், இவன் எங்கேயுமே காணோம். எங்கெல்லாம் இவனை தேடிட்டு இருக்கிறது? மற்ற நேரத்துல மட்டும் மித்து பாப்பான்னு எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இவன் கண்ணிலே பட மாட்டேங்கிறான். எங்கடா ஹிட்லர் இருக்க நீ? சின்ன மித்ராணி, என்ன யோசனையில இருக்கீங்க? நீங்களும் என்கிட்ட ஏதாச்சும் போய் சொல்லிட்டு வைஷோனி அர்ஜுனன் என்ன பார்க்க போன மாதிரி என்ன போய் சொல்லிட்டு ஆதி என்ன பார்க்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? என்னது, வைஷு போய் சொல்லிட்டு போறாளா? இல்லடா தன்யா, அது லட்சுமி அம்மா புண்ணியாவே ஏதோ ஒரு பேக்கை எடுத்துட்டு வர சொல்லி முன்னவே சொல்லியிருந்தாங்க, அதை தான் எடுக்க போனா. மித்ராணி, நான் ஒன்னும் குட்டி பொண்ணு கிடையாது. இத கூடவா என்னால கண்டுபிடிக்க முடியாது? வைஷோனி போய் சொல்றாங்கன்னு எனக்கு முன்னவே தெரியும். அது மட்டும் இல்ல, நீங்களும் ஆதி அண்ணாவை தான் சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏ தன்யா, சச்சா அப்படிலாம் இல்ல. ஓ சரி, நீ நம்பிட்டேன்.
போயிட்டேன். மித்ராணி, அது ஆதியண்ணா அந்த பக்கம் தான் நீ நின்னுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நீ அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஐயோ போச்சு போச்சு, தனியா நம்ம அவனை தான் தேட்டோன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம அப்படி அவனை தேடி இருக்கோம். ஐயோ எல்லாம் அவனால வந்தது. மற்ற நேரத்துல எல்லாம் மட்டும் சின்ன பார்த்த உடனே மித்த பாப்பான்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். இன்னைக்கு என்னடானா கண்ணுலயே படாம அப்படியே அவன் எங்க தான் இருக்கானே தெரியல. இருடா இரு, அவனை நேர்ல பார்த்தாலும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். இருந்தாலும் வந்ததுலேருந்து அவனை பார்க்கணுன்னு மனசுல ரொம்ப அடிச்சுக்குது. தனியா அந்த பக்கம் தானே அவன் இருக்கான்னு சொன்னான். சரி ஓகே, அந்த பக்கம் அப்படியே கேஷுவலா போற மாதிரி போய் ஹிட்லரை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க போனானுங்க இவனுங்க 2 பேரும்? டேய், ஒரு ஃபோன் தானடா பேச போனேன், அதுக்குள்ள இவனுங்க 2 பேரும் எங்க போனானுங்க? ஐயோ கடவுளே, சாமி கும்பிடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் இவனுங்க அவனுங்க வேலையை காட்டக்கூடாதுன்னு தான் இவனுங்க கூடயே வச்சு சுத்திட்டு இருந்தேன். ஃபோன் வந்துச்சுன்னு பேச போனது ஒரு குத்தமா? எனக்கு சாமி கும்பிட்ட மாதிரி தான். ஐயோ இப்ப இவனுங்க எங்க கண்டு நான் தேடுறது? ஹே ஜில்லு, ஜில்லுங்க வாயேன். சொல்லுவாரின் பேபி, எதுக்கு கூப்பிட்ட? ஐயோ சில்லு, நீ என்ன வரும் பேபின்னு கூப்பிடும் போது எனக்கு அப்படியே சிவனா இருக்கும் தெரியுமா? சப்பா சின்னடி, நானே ஏற்கனவே காலையிலேருந்து நீ சாரியில சும்மா கும்முன்னு இருக்க, எதுவுமே பண்ண முடியலன்னு கடுப்புல இருக்க. இதுல நீ வேற வரும் பேபின்னு கூப்பிட்டு வேற என்ன உசுப்பேத்திட்டு இருக்கா? முதல்ல தள்ளி நில்லுடி, மாமாவுக்கு என்னென்னமோ தோணுது. அப்படியா? நான் எதுக்கு என் புருஷனை விட்டு தள்ளி நிக்கணும்? நான் இப்படிதான் நெருக்கமா நிப்பேன். ஏன் இதுக்கு மேலேயும் நல்லா நெருக்கமா பக்கத்துல வந்து நிப்பேன். தாக்குறியா வரேன் பேபி? மொபைலி வேணுமே பண்றியா நீ? நைட்டு வாடி, உனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன். ஜில்லு, ஆமா எங்கடி உங்க அண்ணனுங்க 2 பேரும்? 2 பேரும் எங்கேயாச்சும் பாத்தியா? சின்ன வரும் இது கேள்வி. நீங்க தானே இவ்வளவு நேரம் ஆதி அண்ணா கூடவும் அர்ஜுன் அண்ணா கூடவும் இருந்தீங்க. இப்ப வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அத்தை ஏண்டி கேக்குற? 2 பேரும் என் கூட தாண்டி இருந்தானுங்க. ஒரு போன் பேசிட்டு வர கேப்ல 2 பேரும் காணா போயிட்டானுங்கடி, அதான் கேக்குறேன். ஆமா உன் அண்ணங்க 2 பேரும் எங்க? அண்ணங்க 2 பேரும் அண்ணனுங்கள தான் தேடி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? அப்போ மித்ரா சிஸ்டரும் வைஷு சிஸ்டரும் அங்க இல்லையா? ஆமா, வைஷு நீ போய் சொல்லிட்டு அர்ஜுன் அண்ணாவை பார்க்க போனாங்க. அப்புறம் மித்ரா நீ என்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் ஆதி அண்ணா அந்த பக்கம் இருக்காருன்னு அனுப்பி வச்சேன். கீவன் பேபி என்னாச்சு? சுத்தம் சேண்டி நீ வேற. ஏற்கனவே பாட்டி வீட்ல இருந்து கிளம்பும் போதே சொல்லிதான் அனுப்புனாங்க. டே 2 பேரும் அப்படி இப்படின்னு எங்கேயாச்சும் போயிட போறானுங்க, சாமி கும்பிட வரைக்கும் 2 பேரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்னு. இப்ப பாரு 2 பேருமே மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ டைமுக்கு சாமி கும்பிட போலன்னா பாட்டி என்ன தண்ணி திட்டுவாங்க. நீ இருக்கியே. சரி இருடி, நான் போய் 2 அண்ணன்களையும் கையெழுப்பி கூப்பிட்டு வரேன். ஓ இதான் ஜானுவோட வேலையா? பாவம் என் அண்ணனுங்க 2 பேரும். அது கேண்டி நீ வேற. உங்க அண்ணனுங்களோட லட்சணம் அப்படி, அதனாலதான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. போடி ஃபர்ஸ்ட் போய் அண்ணிங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பார்த்து 2 பேரையும் கூப்பிட்டு வா. டைம் வேற ஆகிட்டு இருக்குல்ல, சாமி வேற கும்பிடணும். நான் போய் உங்க அண்ணனுங்க 2 பேரையும் போய் இழுத்துட்டு வரேன். ஐயோ வைஷு, என்னடி பண்ற இவ்வளவு நேரம்? இவ்வளவு நேரம் மாதிரி உனக்கு வெயிட் பண்றது? சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறது தான் ரெடியா இருப்பாங்க. அப்புறம் வைஷு கிட்ட பார்த்து எதுவுமே பேச முடியாதுன்னு தான் சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அவளை இங்க வர சொல்லியிருந்தேன். ஆனா அவளை இன்னும் காணல. வாடி வா, வந்ததுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. அர்ஜுன் பாப்ஸ், ஐயோ என்னடி இவ்வளவு அழகா இருக்க இன்னைக்கு நீ? ஆக்சுவலா உண்மையில நான் செம்ம கோபத்துல இருந்தேன். ஆனா உன்னை பார்த்தோன்னே எல்லா கோபமும் பறந்து போயிடுச்சு. பாப்ஸ் உண்மையாவே இன்னைக்கு நீ ரொம்ப 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 அழகா இருக்கடி. அர்ஜுன் என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க அர்ஜுன், யாராச்சும் பாத்துற போறாங்க. நம்ம கோவில்ல இருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் யாரும் இல்லடி, பாத்துட்டேன். வைஷு இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. அதுவும் இந்த சாரி சான்ஸே இல்ல தெரியுமா? நீ செம்ம செம்ம செம்மையா இருக்கடி. என்ன கோவிலா இருக்குன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணிருவேண்டி. அர்ஜுன் போங்க அர்ஜுன். ஹே பாப்ஸ், என்னடி இப்படிலாம் வைக்கப்படுறா? நானே கோவிலா இருக்கேன் தான் அமைதியா இருக்கேன்டி. என்னது அர்ஜுன், யாராச்சும் வந்துருவாங்க அர்ஜுன், ப்ளீஸ் வாங்க உள்ள போலாம். டைம் வேற ஆயிடுச்சு, எல்லாரும் நம்மள தேட போறாங்க. ப்ளீஸ் வாங்க. வைஷு வைஷு ப்ளீஸ் டி, என் பாப்ஸ் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ நானும் இப்படியே இருக்கலாம்டி. உன்னை விடுறதுக்கே மனசே வரலடி, ப்ளீஸ். அர்ஜுன் என்ன அர்ஜுன் பேசுறீங்க நீங்க? நீங்களும் நானும் இப்படி நிக்கிறதை யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அர்ஜுன்? விடுங்க அர்ஜுன், ப்ளீஸ் வாங்க போலாம். ஐயோ பாப்ஸ், இந்த டைம்ல யாரும் இங்க வர மாட்டாங்கடி, அதனாலதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். சரி ஓகே, எதுவும் பேசாம அமைதியா இருடி. உன்னை இப்படியே வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? போங்க அர்ஜுன். வைஷு ஐ லவ் யூ டி. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இந்த ப்ளூ சாரியில ரொம்ப 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 அழகா இருக்குடி. லவ் யூ டி. லவ் யூ டு அர்ஜுன். உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அர்ஜுன்.
அப்படியா? இருந்தாலும் உன்னை விட நான் கொஞ்சம் கம்மி தாண்டி. என் வயசு தான் இன்னைக்கு தேவதை மாதிரி இருக்கா. லவ்யூடி பாப்ஸ். என்ன இது சுத்தி சுத்தி பார்த்தாலும் இவனுங்க ரெண்டு பேரும் எங்கேயுமே இருக்கிற மாதிரியே தெரியல. டேய் எங்கடா போனீங்க? சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போய் தொலைஞ்சிக்க வேண்டியதானடா. ஐயோ இந்த ஆதி அர்ஜுனே நான் எங்க கண்டு தேடுறது இப்போ? என்னடா நடக்குதுங்க? வழக்கமா இந்த மாதிரி வேலையை நம்மளால ஆதிதானே பண்ணுவான். இன்னைக்கு என்ன எந்த நல்லவன் பண்ணிட்டு இருக்கான்? அது சரி, அவனோட தம்பி தானே, பின்ன அவன் உடம்புல ஓடுற ரத்தம் தானே இவனுக்கு ஓடும். இந்த நல்லவனே இப்படி சந்தில சிந்து பாடுறானா, அப்ப நம்பாலு போச்சு போச்சு. ஏய் எங்கடா இருக்க நீ? இப்ப இவனுங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றது? ரெண்டு பேரும் இந்த உலகத்துல இருக்காங்களா இல்லையானே தெரியலையே. டிஸ்டர்ப் பண்றதுக்கு மனசு வரலதான். இருந்தாலும் டைம் ஆகுது சாமி கும்பிட்றதுக்கு. பாட்டி பேரை கூப்பிட்டு வர சொன்னாங்களே. ஐயோ பூச்சி பூச்சி வருண் நான் பாத்துட்டாரு. அர்ஜுன் நீங்க இருக்கீங்களே? டேய் வருண், நீ எப்பட வந்த? அது சரி, நான் வந்தது கூட ரெண்டு பேருக்கு தெரியலையா? இப்பதான்டா. டேய் அர்ஜுன், அதே சாமி கும்பிட்றதுக்கு டைம் ஆகுதுன்னு பாட்டி கூப்பிட்டு வர சொன்னாங்க. ரெண்டு பேர் வாங்க. ஆஹா சரிடா, நீ போ, நாங்க வந்துரும். சரி சரி சீக்கிரம் வாடா. அர்ஜுன் நீங்க இருக்கீங்களே, இதுக்கு தான் சொன்னேன் யாராச்சும் பாத்துருவாங்க நம்ம போலான்னு. கேட்டீங்களா நீங்க? பாருங்க வருணனா பாத்துட்டாரு. கண்டிப்பா நம்மள தப்பா நினைச்சிருப்பாரு. ஏன் அர்ஜுன் இப்படி பண்றீங்க? பாப்ஸ் ரிலாக்ஸ் டி. வருண் ஃபர்ஸ்ட் பாத்துருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே அவன் பாத்திருந்தாலும் கண்டிப்பா தப்பாலாம் நினைச்சுக்கவே மாட்டான். ஏன்னா வருணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே டி, டைம் ஆகுது, போலாம் வா. முதல்ல விடுங்க அர்ஜுன், அப்பதானே வர முடியும். என்னமோ தெரியலடி, சொன்ன விடுறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் எல்லாரும் நம்மள தேடுவாங்கல்ல. சரி வா போலாம். இந்த பக்கம் தானே அவன் இருப்பான்னு தனியா சொன்னான். ஆனா இங்க அவன் இருக்கிற மாதிரியே தெரியல. எங்க போனா இவன்? மனைவி என்னையா தேடுறீங்க? அழகண்டா நீ. இன்னைக்கு என்ன இந்த ஹிட்லர் இவ்வளோ அழகா இருக்கான்? அதுவும் இந்த ட்ரெஸ் இவனுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. நித்து கண்ட்ரோல் இப்படி பச்சையா சைட் அடிச்சு அவன் கிட்ட மாட்டிக்காத. அவன் எவ்வளோ ஸ்மார்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கி வைடி. கரெக்ட். ஹலோ மேடம், சைட் அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாமே. என்னது சைட்டா? நானா? ஆமா, எனக்கு வேற வேலையில பாரு. உன்னை சைட் அடிக்கிறது தான் எனக்கு வேலை. அப்படியா? அப்ப நீ என்ன சைட் அடிக்கல, அப்புறம் எதுக்கடி சின்ன கடிச்சு திங்குற மாதிரி அப்படி பாக்குறா? சரி விடு. ஆமா இவ்வளவு நேரம் என்னை தானே தேர்ந்து நீ? ஆமாண்டா ஏன் அழகா. ஆஹா என்னது நானா? உன்னையா? நான் எதுக்கு உன்னை தேடணும்? நானா உன்னை தேடல. அப்படியா? என்ன பண்ற நீ? விடு. முடியாது மித்து பாப்பா, நீ போய் 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 வாய் திறந்தாவே போய் தான் சொல்ற. நீ என்னதான் தேடணும்னு ஒத்துக்கோ, இப்போவே விடுறேன். ஐயோ நான் உன்னை தேடனதானே உன்னை தேடணும்னு ஒத்துக்கிறதுக்கு. இங்க பாரு, நான்லாம் உன்னை தேடல சரியா? விடியோ நம்ம கோவில்ல இருக்கோம். சர்ச் பார்த்தா என்ன நினைப்பாங்க? விடு. அது சரி மேடம், என்னைக்குதான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, இன்னைக்கு ஒத்துக்கா? சரி விடு. நெத்துக்குட்டி இன்னைக்கு நீ ரொம்ப 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 அழகா இருக்கடி, சத்தியமா சொல்றேன்டி. சரியில அதுவும் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அப்பா பார்த்தோன்னே மாமா விழுந்துட்டேன். என்னது? ஆமாண்டி, நீ சும்மா பாக்குறதுக்கு அப்படி இருக்க. மாமாவுக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா? ஆனா கோவிலா இருக்கிறதுனாலதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். மித்து பாப்பா சரி ஓகே, மாமாவோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ இந்த ட்ரெஸ்ல ரொம்ப 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 அழகா இருக்க ஹிட்லர். என்னடி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா வாய்க்குள்ள எதுவும் மனைவிட்டு இருக்கா? சொல்லுடி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கா? காலையில உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன் என்ன கலர் ட்ரெஸ் போட போறேன்னு சொல்லு, நானும் போட்டுட்டு வரேன்னு. நீ சொல்லவே இல்லைல்ல. ஆனாலும் பாரு, ஆல்மோஸ்ட் சேம் கலர்ல தான் நான் போட்டுட்டு வந்திருக்கேன். சரி ஓகே சொல்லு, மாமாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? என்ன நான் எதுக்கு சொல்லணும் உன் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு? என்னால சொல்ல முடியாது. இது என்னடி இது கேள்வி? ஏண்டி என் பொண்டாட்டி நீ உங்ககிட்ட தானடி ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்க முடியும்? பின்ன கோவில போற வர பொண்ணுங்க கிட்ட எல்லாமே கேட்க முடியும்? என் பொண்டாட்டி நீ, அதனால நீ தான் சொல்லணும் உன் புருஷனுக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. அதனால சொல்லு, எப்படி இருக்கு என் ட்ரெஸ்?
சின்னையா பொண்ணுக்கு பிரச்சனைஹா. நீ இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இல்லைனாலும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்க, போதுமா? சரி ஓகே, விடியா ஜஸ்ட் பாத்துற போறாங்க, விடு. ஓ, நான் சுமாரா இருக்கேன். அதனாலதான் மேடம் பச்சைக்கண்டு வாங்காம நான் வந்ததுல இருந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ? சரி சரி. ஆனா நீ செம்மையா இருக்கடி. எனக்கு என்னென்னமோ தோணுதுடி. இது மட்டும் இப்ப கோவிலா இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இங்க நடக்கிற சம்பவமே வேற. ஐயோ அழகண்டா நீ. மித்து சின்ன கொஞ்ச நேரம் இங்க இருந்தா அவ்வளவுதான், மாட்டிப்ப. உனக்கு எஸ்கேப் ஆயிடு. ஐயோ சின்ன நீ விடுன்னு சொல்லியிருக்க, சும்மா எதுக்கு இப்படி பிடிச்சி வச்சிருக்க? மொத்தம் விடியா சர்ச்சு பாத்துற போறாங்க, விடு. மித்துக்குட்டி ப்ளீஸ் டி, யாருமே இல்லடி. இப்படி உன் பக்கத்துல நிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? ப்ளீஸ் டி, இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கலாம். விளையாடுற நீ, விடியா முதல்ல என்ன? அது சரி. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்ச அர்ஜுனே அங்க அவ்வளோ பெரிய படம் ஓட்டிட்டு இருக்கான். இவன் மட்டும் சும்மாவா இருப்பான்? போட்டுங்கடா போட்டுங்க, 2 பேரும் நல்லா ஓட்டுங்க. ஆனா பொண்ணுடா, அண்ணனும் தம்பியும் கோவில நிக்கிறோமேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படா இப்படி ஆளாளுக்கு அவ்வளவு ஆளுங்க கூட இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டா கொஞ்சமாச்சும் இவனுங்களுக்குலாம் சாமி கண்ணை குத்திட்டுங்கிற பயம் இருக்கா இல்லையா? அர்ஜுனாச்சும் நம்ம வந்தது தெரியாம தான் அப்படியே இருந்தான். ஆனா இந்த நாயி நம்ம வந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அப்படியே தான் நிக்கும். இவனை டே ஆதி. அட டே மச்சான், எப்படா வந்த? மித்து பாப்பா அங்க பாரு யாரு வந்திருக்கான்னு. டே மச்சான், சரிடா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நம்ம அப்புறம் பேசலாம். இதே இந்த நாய்க்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்புறம் பேசிக்கலாம். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். இவனை டே புண்டுக்காண்டா. ஐயோ நீ பைத்தியமா நீ? பொண்ணு வந்திருக்காரு, நீ படுக்க நீ விடாம இப்படியே பிடிச்சி வச்சிருக்க. மொத்தம் விடியா விடு. ஐயோ மித்துக்குட்டி, நம்ம வரணும் அதெல்லாம் தப்பான நினைச்சுக்க மாட்டான். நீ எதுவும் கவலைப்படாத, சரியா? சரி வா, நம்ம கண்டினியூ பண்ணலாம். மித்து பாப்பா லவ் யூ சோ மச். என்ன மோவனே வேணும்னே தான் அப்படி பண்றான் இவனை. டே ஆதி, டே பாட்டி என்ன கூப்பிட்டு வர சொன்னாங்க. வா. ஐயோ ஏன் அப்படி மானத்தை வாங்குற? விடியா முதல்ல, பண்ண உனக்கு கூப்பிடாரு பாரு. ஐயோ இவனை. ஐயோ டே என்னடா இப்போ உனக்கு? நீ போ, கொஞ்ச நேரத்துல நான் வரேன். அதெல்லாம் பொண்ணு தேவையில்ல, மூடிக்கிட்டு ஒழுங்கா என் கூட வா. பாட்டி உன்ன கொஞ்சோட அழைச்சிட்டு வர சொன்னாங்க. சாமி கும்பிடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஐயர் அங்க வந்துட்டாராம். ஐயோ இவனால என் மனமும் சேர்த்து போகுது. என்னடா சொல்ற? ஐயர் அதுக்குள்ள வந்துட்டாரா? ஐயர் வரதுக்கு டைம் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே, இரு நானும் வரேன். மித்து பாப்பா ஐயர் வந்துட்டாராண்டி, அதனால சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப மாமா போறேன், ஓகே? ஓ எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கல்யாண பத்திரிக்கைய குலதெய்வ கோயிலுக்கு வைக்க வந்திருக்கோன்னு பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இந்த சந்தோஷம்னு நானும் பாக்குறேன். என் கனவு எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டு இங்க குடும்பத்தோட எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாண பத்திரிக்கையை எரிச்சு விட்டு எல்லாரையும் எப்படி கத்திக்கலங்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க முகத்துல உள்ள சந்தோஷம்லாம் எப்படி காணா போகுதுன்னு மட்டும் பாருங்க எல்லாரும். அப்புறம் தெரியும் இந்த சாவித்ரி யாருன்னு.